அனைவருக்கும் வணக்கம். வயநாடு நிலச்சரிவு நடந்து 7 நாள் ஆகுது. இந்த 7 நாளையில 400க்கும் மேற்பட்ட பேர் இறந்துருக்காங்க. அதுல 27 பேர் உடல் அடையாளம் தெரியாத அளவுக்கு கண்டெடுத்திருக்காங்க. அந்த அடையாளம் தெரியாத 27 பேரோட உடலையும் ஒரே இடத்துல நல்லடக்கம் செஞ்சிருக்காங்க. இப்படி வயநாட்டில் நடந்த அந்த நிலச்சரிவுல உயிர் தப்பி வந்தவங்க சில பேர் நேற்று ஊடகங்கள்ல பேசுறாங்க. அதுல ஒருத்தர் பேசும்போது, வீட்டுக்குள்ள திடீர்னு நைட்டு நேரம் தண்ணி வந்துருச்சு, என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள கட்டிலுக்கு மேல வரைக்கும் தண்ணி வந்துருச்சு, என்ன செய்யறதுனே புரியாம இருக்கும்போது வீட்டுல செவரெல்லாம் ஒண்ணு ஒண்ணா இடிச்சு விழ ஆரம்பிச்சுட்டு, அங்கிருந்து நாங்க எல்லாரும் தப்பி வெளியே வந்து ஒரு உயரமான இடத்துல நின்று திரும்பி வீட்டை பார்த்தோம்னா அந்த வீடே தரமட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு கண்ணீர் மல்க நேற்று அந்த நிலச்சரிவுல இருந்து உயிர் தப்பி வந்த ஒருத்தர் ஊடகத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு. அதே போல அந்த ஊர்ல ஸ்கூல்ல வேலை பார்த்த ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு லேடி நேற்று பேசும்போது அவங்க சொன்னாங்க, இந்த ஊர்ல ஒரு ஸ்கூல் இருந்துச்சு, அந்த ஸ்கூல்ல நான் டீச்சரா இருந்தேன், இங்க பல மாணவ மாணவிகள் பயின்று வந்தாங்க, இப்போ அந்த ஸ்கூலு இருந்த இடமே தெரியல, இப்போ அந்த ஸ்கூல் இந்த ஊர்ல இல்ல, பல மாணவ மாணவிகள்ல சில பேரை காணவும் இல்லை, ஸ்கூல் எந்த இடத்துல இருந்து அப்படிங்கிறது அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த இடமே சேதமாய் கிடக்குது அப்படின்னு ஒரு டீச்சர் கண்ணீர் மல்க பேசுனது எல்லாருமே கலங்கடிச்சிருக்கும். அதே நேரம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளேயும் தண்ணீர் புகுந்து ஒவ்வொரு வீடோட செவரும் இடிஞ்சு விழுந்துட்டு அதே நேரத்துல இன்னொரு வீட்டுல இருந்து தண்ணி புகுந்து செவர்கள் இடிஞ்சு விழுந்து அந்த வீட்டுல இருந்து ஒரு பாட்டியோட பேத்தி, பாட்டியோட மகன், மகள், மருமகள், இவங்க 5 பேரும் அந்த வீட்டை விட்டு வெளிவர முயற்சி பண்ணதாக சொல்லப்படுது. ஆனால் பாட்டியும் அந்த பேத்தியும் தான் முதல்ல கஷ்டப்பட்டு தட்டு மாதிரி வெளியே வர்றாங்க. அந்த பாட்டி அந்த பேத்தியோட கையை பிடிச்சிட்டு அந்த இடிபாடுகள் நடந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்து அந்த தண்ணி ஆறு மாதிரி தண்ணி வெளியே போயிட்டு தண்ணிக்குள்ள தத்தளிச்சு வெளியே வந்து மரக்கிளைகளை கட்டைகளை பிடிச்சி ஒரு காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ளே மழையினால நிறைய தண்ணிகள் இருக்குது, நிறைய தண்ணி சூழ்ந்து இருக்குது. அந்த காட்டுக்குள்ள இருந்து கொஞ்ச தூரத்துல ஒரு தேயிலை எஸ்டேட் இருக்குது, அந்த தேயிலை எஸ்டேட்டுக்கு மேல ஏற முயற்சி பண்றாங்க, ஏறிடுறாங்க. கஷ்டப்பட்டு அந்த பேத்தியை பிடிச்சிக்கிட்டு மேல ஏறி போகும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்குது. என்னன்னா, அவங்க முன்னாடி மிகப்பெரிய தந்தம் கொண்ட யானைகள் 3 யானைகள் அவங்க முன்னாடி அங்க நிக்குது. அந்த 3 யானையும் பார்த்த அந்த பேத்தியும் அந்த பாட்டியும் அதிர்ந்து போறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த இடத்துல அதிர்ச்சியில நிக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த வீடு இடிபாடுக்குள்ள இருந்து அந்த தண்ணிக்குள்ள தத்தளிச்சு காட்டுக்குள்ள இருட்டுல பல தூரம் ஓடி வந்து அவங்க களைச்சு போய் ரொம்ப கஷ்டமான ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ள வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல அவங்க முன்னாடி 3 யானைகள், பெரிய தந்தம் கொண்ட ஒரு 3 யானைகளை பாக்குறாங்க. பார்த்து அந்த இடத்துல அதிர்ச்சியில நிக்கிறாங்க. என்ன செய்யறதுனே புரியாம நிக்கிறாங்க அந்த பாட்டியும் பேத்தியும். அங்கிருந்து 2 பேரால ஓடுறது தெம்பும் இல்லை. ஏன்னா பல தூரம் ஓடி வந்திருக்காங்க, தண்ணிக்குள்ள இருட்டுக்குள்ள காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டு ஓடி வந்திருக்காங்க. என்ன பண்றது தெரியாம விடுபிதிக்கு போய் அங்க நிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த யானையை பார்த்து அந்த பாட்டி சொல்றாங்க, ஏற்கனவே பல தூரம் வீடெல்லாம் இடிபட்டு பல தூரம் தண்ணியில தத்தளிச்சு காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள ஓடி வந்திருக்கோம், உயிர் தப்பிச்சு ஓடி வந்திருக்கோம், இங்க எங்களால ஓடி தப்பிக்கிறது முடியாது, எங்ககிட்ட தெம்பு இல்லை, அதனால எங்களை ஒண்ணு செஞ்சிடாத அப்படின்னு அந்த யானையை பார்த்து அந்த பாட்டி கேட்டிருக்காங்க. அதை கேட்ட அந்த 3 யானைகளும் எங்கேயும் அசையாம அவங்க முன்னாடியே நின்று இருக்குது. அதுல ஒரு யானை கண்ணுல இருந்து கண்ணீர் வந்ததாகவும் அந்த பாட்டி சொல்றாங்க. அந்த 3 யானையும் மறுநாள் காலையில அந்த மீட்பு குழுவெல்லாம் அங்க வந்து அவங்க 2 பேரையும் மீட்கிற வரைக்கும் அந்த 3 யானையும் எங்கேயும் அசையாம அந்த பாட்டியும் பேத்தியும் எதுவும் செய்யாம அந்த பாட்டிக்கும் பேத்திக்கும் காவலாக அந்த 3 யானை நின்னதாக அந்த பாட்டி சொல்லி இருக்கிறாங்க. அதுபோக ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் அந்த பாட்டியையும் பேத்தியும் பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஆனா பாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5-6 பேர் நாங்க அங்க போனோம், தேயிலை தோட்டத்துக்கு போனோம், எங்க முன்னாடி 3 யானைகள் நின்னுது, யானைகிட்ட நாங்க அந்த மாதிரி சொன்னோம் அப்படிங்கிற மாதிரிதான் பாட்டி சொல்லியிருக்காங்க. ஆனா சோசியல் மீடியால ஒரு சில பேர் 2 பேர் பாட்டியும் பேத்தியும் தான் போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா பாட்டி இப்படி 5-6 பேர்கிட்ட போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ 2 பேரோ 6 பேரோ அந்த யானை அந்த 6 பேரையும் ஒண்ணு செய்யாம மறுநாள் காலையில வரைக்கும் பாதுகாத்து இருந்தது ஒரு பெரிய விஷயம்தான். அங்குள்ள மக்கள் வீடுகள், சொந்தங்கள், உடைமைகள், உருவலெல்லாம் இழந்து தவிக்கக்கூடிய அந்த மக்களுக்காக இறைவனிடத்திலே துஆ செய்வோம், இறைவனிடத்திலே பிரார்த்திப்போம். இது போல இனி நிலச்சரிவுகள் எந்த ஊர்லயும் எந்த நாட்டிலையுமே வரக்கூடாதுன்னு எல்லாருமே இறைவன்கிட்ட பிரார்த்திப்போம். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.